இன்னைக்கு சிவராத்திரி. சிவனை எப்படி கும்பிடணும், எப்ப கும்பிடணும், என்னெல்லாம் நடக்கும் வாங்க பாப்போம். சிவராத்திரி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல சிவன் கோவிலுக்கு போகணும். அங்க நடக்கிற அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள்ல கலந்துக்கணும். முக்கியமா சிவராத்திரி அன்னைக்கு இரவு தூங்க கூடாது. அந்த இரவு நேரத்துல நாம கோவில்ல உட்கார்ந்து சிவநாமம் எழுதலாம். சிவபெருமான 108 முறை வலம் வரலாம். முழிச்சு இருந்து சிவபுராணம், பெரிய புராணம்னு படிக்கலாம். விடிய காலை 4 மணி வரையும் தூங்க கூடாது. இப்படி தூங்காம கோவில்ல கண் முழிச்சு வழிபாடு செய்யணும். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணணும்? வீட்டிலேயே நம்மகிட்ட இருக்கிற சிவபெருமான வழிபடணும். 108 முறை சிவநாமம் சொல்லி வில்வ இலையால பாராயணம் செய்யலாம். நம்ம வீட்டிலேயே முழிச்சு இருந்து சிவநாமம் எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு மீது இருக்கும் நேரத்துல பெரிய புராணம், சிவபுராணம் நம்ம வீட்டிலேயே படிக்கலாம். மொத்தத்துல அன்னைக்கு இரவு 4 மணி வரையும் நம்ம தூங்காம இருந்து சிவனையே நினைச்சு வழிபடணும். நமக்கு என்ன வேணுமோ அத மனசுல நினைச்சு அன்னைக்கு இரவு தூங்காம இருந்து நம்ம சிவனை கும்பிடுறப்போ சிவன் நமக்கு கேட்டத கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கை. சிவராத்திரி என்பது எனக்கு மிகவும் பிடித்த நாள். அன்று யார் எதை கேட்டாலும் கண்டிப்பாக தருவேன். இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், நான் தருகிறேன். ஓம் நம சிவாய.